வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் மே மாதம் நடைபெறவிருக்கிறது. ஸோ கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி, அதிமுக பாஜக அடங்கிய கூட்டணி, விஜய் அண்ட் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியாக இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக தேமுதிக இவர்கள் இணைவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்துட்டு தற்பொழுதைய நிலவரமாக இருக்குது. அதிமுக அண்ட் பாஜக இவர்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் களம் அப்படின்றது மாறிடுச்சு. 5 முனை போட்டியிலிருந்து 4 முனை போட்டி, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 2 முனை போட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியா டுடே இவர்கள் 2 பேரும் சேர்ந்ததை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த 2 பேரும் அதிமுக பாஜக இந்த கூட்டணி திமுக கூட்டணியினுடைய அந்த பலத்தை சமாளிக்குமா, ஜெயிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது கேள்வி, அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை தோற்கடித்துடுவாங்களா அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 38% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், ஓரளவு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி 8% மக்களும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 34% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவே சாத்தியம், ஓரளவு சாத்தியம், இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 50% வருது. அதே நேரத்தில் ஓரளவு சாத்தியமில்லை சாத்தியமில்லை இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 42 வருது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு 50% பேரும், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 42% பேரும் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கிறாரே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே ஒரு செயல்திறன் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 32% பேரும், ஓரளவு செயல்திறன் வாய்ந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 21% பேரும், ஏங்க அந்த கூட்டணி வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைமைலாம் கொஞ்சம் கம்மி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 16% பேரும், அந்த கூட்டணியை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைமை வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 24% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல தலைமை அப்படின்னு சொல்லிட்டு 32+21 கிட்டத்தட்ட 53% பேர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு செயல்திறன் அற்ற தலைவராக தான் இவர் இருக்கிறாரு, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 40% பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13% பேர் அதிமுகவினுடைய தலைமைக்கு தான் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்த கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணி திமுகவினுடைய கூட்டணிக்கு சவால் விடுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா? முதல்ல கேட்ட கேள்வி வீழ்த்திடுவாங்களா, இப்போ கேட்டிருக்கிறது சவால் விடுற அளவுக்கு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே திறன் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 36% பேரும், ஓரளவு திறன் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 19% பேரும், வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 35% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10% பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே திறன் வாய்ந்தது, அதே நேரத்தில் ஓரளவு திறன் வாய்ந்தது, இந்த ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55% பேர் இருக்கிறாங்க. வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 35% தான். ஸோ கிட்டத்தட்ட 20% கேப் இருக்குது. சவால் விடுறதுல 20% பேர் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வீழ்த்திடுமா அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்திடுமா அப்படின்ற கேள்விக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு 50% பேரும், திமுக கூட்டணிக்கு 42% பேரும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 கேள்விகளையும் பார்க்கும் பொழுது மக்களினுடைய பார்வை அப்படின்றது இந்த 2 கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகளுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டே இருக்குது. அதை நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனலில் பார்க்கலாம். மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.